இந்த நாளிலும் சங்கீதம் 98வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். இந்த மாதம் முழுவதும் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிசயமானவர் செய்த அற்புதங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ராஜா கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடுங்கள் என்கிறார். ஏன் புதிய பாட்டை பாட வேண்டும்? கர்த்தர் அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார், செய்வார் என்று இல்லை, அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்கள் 1வது வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நாமம் அதிசயமானவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அதிசயமாய் நடத்தி வந்தவர். கானான் தேசத்திலே அவர்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய நல்ல தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறபடியினாலே புதிய பாடல்களை பாட வேண்டும் என்று சங்கீதக்காரன் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதித்து அவருடைய துதி பாட்டாக மாறி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அன்னாள் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அவருடைய ஜெபம் துதியாக பாட்டாக வெளியிலே வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து எகிப்தின் இராணுவத்தை அவர்கள் ஜெயித்து வந்த பொழுது அவர்கள் மோசேயின் பாட்டை அவர்கள் பாடினார்கள். மோசேயின் முன்பதாக தேவனுக்காக அவர்கள் வைராக்கியமாக கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய அதிசயங்களை எண்ணி அவர்கள் பாடினார்கள். முறையாய் அவர்கள் பாடினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கும் சினிமாக்காரர்கள் ஆபாசமான பாடல்களை, காதல் வசனங்களை, உண்மையில்லாத பொய்யானவற்றை உண்மையாக அவர்கள் நடித்து அவர்கள் பாடலை பாடி அவர்கள் ரசித்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பாடி அவரை துதிக்கின்ற பொழுது அவர் நம்மை உருவாக்கினதற்கான நோக்கம் நிறைவேறும். எனவேதான் அவர் அதிசயமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆமென்.